Hi friends, அனைவருக்கும் வெல்கம் பேக். இது உங்கள் டிப்ஸ் தமிழ் டெக் சேனல். அனைவரையும் அன்போடு வரவேற்கிறது. esevai முக்கியமான ஒரு அப்டேட் விட்டுருக்காங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கு பாருங்க. டியர் ஆப்ரேட்டர், கைண்ட்லி நோட் தட் we have successfully completed the integration of Csc Spv சேவை. You can start availing Csc Spv service ன்னு போட்டிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த Csc Spv அதாவது esevaiலிருந்து நம்ம சிஎஸ்சிக்கு வந்து டைரெக்டாக நம்ம கிளிக் பண்ண போகிற மாதிரி பார்த்தீங்கன்னா லிங்க் பண்ணிட்டாங்க. இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் போட்டிருக்காங்க. இன்றைக்கி அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க எப்படி லிங்க் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். இது யார் யாருக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு சொல்லி நம்ம கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா esevai ஐடி நம்ம நிறைய வீடியோ போட்டுருக்கோம். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், சரிங்களா? இப்போ நம்மளோட ஐடி ஓப்பன் பண்ணி அந்த Csc Spv நம்மளுக்கு டைரெக்டாக லிங்க் ஆகுதான்னு சொல்லி பார்க்கலாம். ப்ளஸ் அங்கேருந்து நம்ம திருப்பி இங்கே வர முடியுமான்னு பார்க்கலாம். வாங்க டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் என்னோடய ஐடி போடுறேன். இப்போ என்னோடய ஐடி போட்டு பாஸ்வேர்டு போடுறேன். இப்படி பார்த்தோம்னா க்ளோஸ்டு லாக்டு செக்ஷன் வருது பார்த்தீங்களா. இது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஐடி ஓப்பன் பண்ணிட்டு சரியாக க்ளோஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி காட்டும். இது ஒன்றும் இஷ்யூ இல்லை. நம்ம இது மாதிரி லாக் அவுட் கொடுத்து திருப்பி லாகின் பண்ணிக்கலாம். திருப்பி லாகின் பண்ணுற பாருங்க. இப்போ லாகின் கொடுக்குறேன். லாகின் ஆகிடுச்சு, சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ இதை நம்ம க்ளோஸ் கொடுத்துட்டு போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த Csc Spv சர்வீஸ் வந்து லிங்க் ஆகிடுச்சுங்கிற மாதிரி சொன்னாங்க. நமக்கு டேரெக்டாக இங்கே பார்த்தீங்கன்னா முன்னாடி நம்ம ஹோம் பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. இதை நம்ம கிளிக் பண்ணி பார்ப்போம். நமக்கு esevai பார்த்தீங்கன்னா சிஎஸ்சிக்குள்ளே போகுதான்னு சொல்லி டேரெக்டாக பார்க்கலாம். இதை நான் கிளிக் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு டேரெக்டாக பார்த்தீங்கன்னா சிஎஸ்சி ஐடி ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் போய் நம்ம எல்லா சேவையும் யூஸ் பண்ணுற மாதிரி நமக்கு லிங்க் ஆகிடுச்சு, சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இது நம்மளுக்கு ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிறைய எரராக இருந்துச்சு. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, கரெக்டாக இருக்குது. நம்மளுக்கு சிஎஸ்சி ஐடி இப்போ டோட்டலாக ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா esevaiன்னு இருக்குது. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்து நமக்கு esevai போகிறது தான் கொஞ்சம் பிரச்சனையாக இருந்துச்சு. இது நம்ம கிளிக் பண்ணி பார்க்கலாம், சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அப்படி இல்லைன்னா நம்ம சிஎஸ்சிக்குள்ளே போயிட்டு கூட esevai லாகின் பண்ணி பார்க்கலாம். 2 முறை நம்ம மெத்தடும் நம்ம ட்ரை பண்ணி பார்த்துடலாம். இப்போ நம்ம இங்கே அங்கேருந்து நம்ம இங்கே வந்துட்டோம். திருப்பி நம்ம ரிட்டர்ன் போக முடியுமான்னு பார்க்கலாம். ஆனால் நம்ம ரிட்டர்ன் போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆக்ஷன் ரெக்யூஸ் இஸ் நாட் அலவுடுன்னு வருது. பார்த்தீங்கன்னா போக முடியல, எரர் காட்டுது. ஒன்லி அங்கேருந்து வர முடிஞ்சு, ஆனால் ரிட்டர்ன் போக முடியல. இப்போ நம்ம சிஎஸ்சி ஐடியிலேருந்து வர முடியும், திரும்பி ரிட்டர்ன் போக முடியுதான்னு பார்க்கலாம். நம்ம சிஎஸ்சி லாகின் பண்ணி பார்ப்போம். இப்போ சிஎஸ்சி லாகின் ஆகிடுச்சு. இப்போ நம்ம esevai கிளிக் பண்ணி பார்ப்போம். esevai லாகின் ஆகிடுச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா வேற ஒருத்தர் ஐடி தான் நமக்கு லாகின் ஆகுது. இவங்க 100% லிங்க் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வேறு ஏதோ ஒரு பேர் சொர்ணலிங்கம்னு காட்டுது. இது நம்மளோட ஐடி இல்லை. இது பார்த்தீங்கன்னா இன்னும் இஷ்யூவாக தான் இருக்குது. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா மெசேஜ் என்னன்னு சொன்னாங்க, நமக்கு 100% ஒர்க் முடிஞ்சு நீங்கள் யூஸ் பண்ணுங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் இந்த மாதிரி காட்டுது. யாருக்கெல்லாம் இந்த மாதிரி காட்டுதோ கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸ் பண்ணுங்கள். அவங்கவுங்க இடிஎம்க்கு இது கண்டிப்பாக ஃபார்வேர்ட் பண்ணுங்கள். இது யாரோட ஐடினே தெரில. டிஃபால்ட்டாக அடுத்தவங்க ஐடி நமக்கு லாகின் ஆகி காட்டுது, சரிங்களா? இது ஒரு இஷ்யூ இருக்குது. இது பார்த்தீங்கன்னா முன்னாடியே இந்த இஷ்யூ இருந்தது தான். இது கிளியர் ஆயிடுச்சுன்னு நினச்சேன், ஆனால் இன்னுமே கிளியர் ஆகலை. இதெல்லாம் யாருக்கு கரெக்டாக ப்ராப்பராக ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி அவங்க கமெண்ட் பாக்ஸ் பண்ணுங்கள். ஒர்க் ஆகாதவங்களும் கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள், சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இது கண்டிப்பாக நமக்கு ஒரு இஷ்யூ தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்மளோட ஐடி லாகின் ஆகாமல் வேற ஒருத்தர் ஐடி லாகின் ஆகுது, சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த மாதிரி இஷ்யூ இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இதை ஒரு இஷ்யூ பண்ணி நம்ம இதை கிளியர் பண்ணிக்கலாம். ஆனால் 100% ரெடி ஆகிடுச்சுங்கிற மாதிரி நமக்கு ஒரு முன்னாடி மெசேஜ் காட்டினாங்க. ஆனால் 100% ரெடி ஆகலை. திருப்பி நம்ம சிஎஸ்சி லாகின் வந்தோம்னா வருது. ஆனால் நம்ம esevaiலேருந்து வந்தோம்னா நம்ம ஐடிக்கு வர மாட்டேங்குது. ஆனால் சிஎஸ்சிலேருந்து போனோம்னா வெளியே வந்துட்டு உள்ளே போகுது. ஆனால் அது நம்மளோட ஐடி இல்லை. இது என்ன எரர்னு கண்டிப்பாக நமக்கே தெரியல. கண்டிப்பாக இது யாருக்காவது தெரிஞ்சாலும் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். எல்லா விஷயம் எல்லாருக்கும் தெரியட்டும், சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதை கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணிவிட்டு உங்களோட அனுபவத்தை, உங்களோட பொன்னான நேரத்தை செலவிடுமாறு கேட்டுக்கொள்கிறேன், சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ பார்த்தீங்கன்னா esevaiலேருந்து வந்தோம்னா சிஎஸ்சி லாகின் ஆகுது. ஆனால் நம்ம சிஎஸ்சிலேருந்து esevai போனோம்னா வேற ஒருத்தர் ஐடி லாகின் ஆகுது. ரிட்டர்ன் வந்தோம்னா நம்மளோட சிஎஸ்சிக்கே வந்துடுது. இது என்ன இஷ்யூன்னு நமக்கு தெரியல. கண்டிப்பாக நம்ம இடிஎம்கிட்ட கேட்போம். அவங்கவுங்க டிஸ்ட்ரிக்ட் இடிஎம்கிட்ட இதை ஃபார்வேர்ட் பண்ணுவோம். இந்த வீடியோ கூட கண்டிப்பாக தெரிஞ்சால் அவங்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணுங்கள், இந்த மாதிரி இஷ்யூ இருக்குன்னு சொல்லி, சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த இஷ்யூ நம்ம சீக்கிரம் கிளியர் பண்ணிவிட்டு நம்ம டைரெக்டாக கிளிக் பண்ணால் அங்கேயும் ஒர்க் பண்ணுற மாதிரி இங்கேயும் ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு டைம் சேவ் ஆகும், சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த மாதிரி நல்ல நல்ல அப்டேட் தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.